நம்ம ராணிப்பேட்டில் இது மாதிரி ஒரு இடம் இருக்கா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராசிக்கும் ஒரு சிவலிங்கம் இருக்குதுங்க. இதுக்கப்புறம் 4 திசைக்கு 4 திசைலிங்கம் இருக்குது. ஸோ அது மாதிரி ஒரு ராசி அது வந்து எதுக்காக இருக்குன்னா, அந்தந்த ராசிக்காரங்க அவங்க அங்கே போய்ட்டு அங்கே பரிகாரம் பண்ணால் அவங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி வச்சுருக்காங்க. நீங்கள் நினச்சிட்டு அங்கே போய்ட்டு நீங்கள் போய் நடக்கும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மினி ட்ரிக்கிங், ஒரு ஃபாரஸ்ட் உள்ளே போயிட்டு பார்க்குற மாதிரி ஃபீலுக்கு ஒரு இடமா இருக்கும். கண்டிப்பாக அது ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ மக்களே, நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஆற்காடு ராணிப்பேட்டை சைட்லேருந்து ஆற்காடு சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலான ஒரு சிவன் கோவில் இருக்குது. சரிங்களா? எப்படின்னா எப்படி உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு ராசிக்கு ஒரு சிவலிங்கம் இருக்குது. அப்படியே பட்டு ஒரு ஸ்பெஷலான கோவில் பற்றி நான் பார்க்க போகிறோம். கோவில் இருக்கோம் உள்ளே நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் போகிற வழி. நாங்களே வழி தெரியாமல் வழி மாதிரி போயிட்டுருந்தோம். ஒரு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு வழி சொன்னார் போகிறதுக்கு. இந்த வழி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கட்டு பார்க்க போகுதுங்க. மத்தியுமே போலாருங்க. ஆமாங்க, இந்த வழி எங்களுக்கு ஞாபகம் இருக்குங்க. ஒரு டைம் அதுலேருந்து நேரம் வந்த மாதிரி இருக்கு. ரேணு வழி ஞாபகம் இருக்குதா? நம்ம இதில் தானே வந்தோம், அந்த பக்கம் வந்த மாதிரி. கண்டிப்பாக கொஞ்சம் நல்ல வண்டி ஏற்றுனுவாங்க. சில வண்டியோட கரெக்டாக பண்ணணும். எல்லா இடத்துலையுமே இங்கே பார்க்க வச்சுருக்காங்க. சரி வாங்க உள்ளே வந்துட்டுங்க. இப்போ அட்வென்ச்சர் ரோடு ஸ்டார்ட். இப்போ நம்ம கோயிலுக்கு போகிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம். இதுக்கப்புறம் தான் கோயிலுடைய போடுறது எல்லாமே அட்வென்ச்சர் ரூட் ஸ்டார்ட் ஆகுங்க. கொஞ்சம் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ஃபன் என்ன இந்த ஆஃப் ரோடு சூஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக மேக்ஸிமம் சூஸ் வர வகையெல்லாம் ரோட்டில் இது மாதிரி பள்ளம்லாம் இருக்குதுங்க. பார்த்து போங்க. ஸ்ட்ரைட்டாக பாப்பா ரைட்டு. ஒரு குட்டி பையன் போகிறான். அங்கே வந்து நான் போர்டு ஒன்று போட்டிருக்காங்க. இருங்க உங்களுக்கு அந்த போர்டு காட்டுறேன். ஸ்லோ வந்துட்டா. கல்லரச்சி சிங்கலேஸ்வரர் சுவாமி டெம்பிள் பிரதிஷ்டாய் அப்படியே போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே கொஞ்சம் அட்வென்ச்சர் ரோடுங்க. அட்வென்ச்சர் ரோடுனா பள்ளமாக இருக்குதுங்க. உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. கருக்கு முறுக்கு நம்ம டயரு கலாருதுங்க. நம்ம வண்டி கொஞ்சம் லோட்டில் கொஞ்சம் ஹெவி லோட்டில் போகுது. டக்குன்னு ஒரு டவுன் ஒன்று வரும். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மலைக்கு சென்டராக இருக்குதுங்க. கொஞ்சம் உள்ள. சரிங்களா? ஷார்ட் கட்டிங் இருக்கும். வண்டி ஓட்டுறவங்க பார்த்து ஓட்டுங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஆர்னு கொடுப்பா தலா. வண்டி ஓட்டுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ன் வச்சா கொஞ்சம் லைட்டாக அவனுக்கு வலிக்குது போல இருக்குது. ஆர்ன் அவருக்கு கொஞ்சம் கணக்கில் இருக்கிற போல இருக்குது. வடிக்க மாட்டேங்குது. கொஞ்சம் வரவங்க மட்டும் பார்த்து வாங்க. உங்களுக்கே தெரியும், அந்த காட்டு பகுதிக்குள்ளே வந்து வர மாதிரி வழி இருக்குதுங்க. பார்த்து வாங்க. ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சாமி இருக்குது. லெஃப்ட் சைடில் இருக்குது. உங்களுக்கு என்ன சாமி இருக்குது பார்த்து. ஆஞ்சநேயர் இருக்கார் ஃபஸ்ட்டு. ஜெய ஆஞ்சநேயா. அப்படியே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன லுக்கு கொடுக்குதுன்னா ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற லுக்கு கொடுக்குதுங்க. சரிங்களா? ஒரு மினி ஃபாரஸ்ட், அப்புறம் மினி ஆஃப் ரோட், அப்படி அந்த ரூட் உங்களுக்கு அந்த வகையை கொடுக்குதுங்க. வண்டி தான் ஃபுல்லாக போய்ட்டுருக்கு. வண்டியிலே நம்ம போகிறோம். காரில் வரலாம். கார் போகிறது வழி இருக்குது. உங்களுக்கு ஃபாரஸ்ட் தாங்க, மினி ஃபாரஸ்ட் மாதிரி தாங்க இது இருக்குது. அங்கே நின்று பார்க்குற மாதிரி இருக்குது. இது எப்படி பண்ணியிருக்காங்க எங்களுக்கு கரெக்டாக இங்கே ஒரு இது இருக்குங்க. இங்கே ஸ்டாப் இதில் என்ன பார்க்க போகிறோன்னா இதோடைய ஃபுல் லேக்கும், அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹிஸ்ட்ரி ஏதாச்சும் இருந்தால் அந்த ஹிஸ்ட்ரி உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் மிஸ்ட்ரி இருந்தால் மிஸ்ட்ரி சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து யார் வரல யார் வரக்கூடாது சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் பைக் பார்க்கிங் இருக்கா, கார் பார்க்கிங் இருக்கா, இங்கே ஹோட்டல் வசதி இருக்கா, அதான் சாப்பாடு வசதி இருக்கா, உங்களுக்கு ரூம்ஸ் வசதி இருக்கா, உங்களுக்கு வந்து தெளிவாக ஒரு விளக்கம் சொல்கிறேன். மறக்காம ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு என்ன கோயில் இருக்குதுன்னா இது கருப்புசாமி கோயில். கருப்புசாமி கோயில் வந்து பார்த்து உள்ளே போயிருக்கோம். அது உங்களுக்கு அமைதியாக இருக்குதுங்க. யாருமே பார்க்கறதுக்கு நாய் இருக்குது. ஃபர்ஸ்ட் நாய் நம்ம தன்வசப்படுத்திடுவோம். வந்துரு ஜூலி. கச்சிக்கிச்சு கூட போத்தல. ஒன்றும் இல்லை போத்தல ஒன்றும் பண்ண போத்தல ஒன்றும் பண்ணாது போத்தல. கச்சிக்கிச்சு பூச்சினா பெரிய பிரச்சனை. சரி தலை. பைரவர் தலை. கால பைரவர். அதனால தான் முன்னாடியே வந்து மாடி பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். கால பைரவர் இருக்கார். அரச மரத்தாரில் விநாயகர் இருக்கார். டேய் இங்கே வேற ஏதாவது சாமிக்குதுன்னு சொன்னேன்.
கருப்பு சாமி கருப்பு சாமி டேய் ஒரு பைத்தியக்காரங்க காலபைரவர் சாமி இருக்குது, இங்கே வந்து கருப்பு சாமின்னு சொல்கிறாங்க. இந்த சாமி நான் எங்கே நேரத்தில் கேள்விப்பட்டுக்கிறேன். தலைவர் விநாயகர் இருக்காருங்க அங்கே. எங்கே போனாலும் எங்கள் தலைவருக்கு வந்து ஒரு இடம் இருக்குதுங்க. அவர் வந்து எப்பவுமே தண்ணி மேலுங்க. மணி அடிக்கணும் போல இருக்குது. இதுதான் நம்மளோட யூடியூப் சேனல், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. காலபைரவர்னா யாருண்ணே? காலபைரவர் தெரியாத ஆளியே. காலபைரவர் தெரியாம மனுஷரு ஸ்டார்டிங்கில் காலபைரவருக்குன்னா பாதுகாப்புக்காக இருக்காங்க போல இருக்குது. சரிங்களா, ஒரு காட்டுக்குள்ள உங்களுக்கு கேரளா ஃபீல் கொடுக்குதுங்க. இது உண்மையாக சொல்லலாம், நம்ம கேரளா ஃபீல் கொடுக்குது. அது மாதிரி ரொம்ப அமைதியாக சைலண்ட்டாக இருக்குது. சரிங்களா, இங்கே பாருங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். சரிங்களா, காலபைரவர் கோயில் இருக்குது, இங்கே சாமி இருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 2 காலபைரவர் நமக்கு பாதுகாப்புக்காக இருக்காங்க. அது மாதிரி அவங்களே நமக்கு பார்க்கும்போது ஃபீல் கிடைக்குது. எல்ஐடி வந்தோடனே நம்மளுக்கு இது பண்ணுறோம். சரி வாங்க, நம்ம உள்ளே போயிட்டு அந்த சிவன் கோயில் சொல்ல சிவன் பற்றி பார்க்கல. ஸ்டார்டிங் தான் ஒன்று உள்ள இருக்குது பார்க்கலாம். நாங்கள் சொன்னோம்ல ஒரு ஃபாரஸ்ட் ஃபீல் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு, அது உங்களுக்கு நான் அப்படியே காட்டுறேன். மழை தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோவாக அப்படியே வருதுங்க. அப்படியே காவால் எங்கேயோ போகுது. நீங்கள் வருங்க, ஃபுல்லாக காடு தான். மலையை உள்ள பார்த்தீங்கன்னா அது மாதிரி செவுர் கட்டி டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. சரி நம்ம இன்னும் உள்ளே போய் பார்க்கலாம். பார்த்துட்டு இப்போ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா அது புள்ளிச்சி சிவலிங்கேஸ்வரர் அப்படின்னு தான் பேர். அவர் வந்து பார்க்க பண்ணியிருக்கோம். சரிங்களா, இங்கே பாருங்க, கேப்பருங்க இது வண்டி கலாட்டு. நான் சொன்னல உங்களுக்கு ஒரு ஆஃப் ரோடு இருக்குன்னு சொல்லிட்டு, சேம் அதே தான் ஆஃப் ரோடு தாங்க. அது அதே மாதிரி தான் இருக்குது. பின்னாடி பாருங்க தெரியும், டக்குன்னு மலை மேலே கேரளாலாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு போவோம். இதுதான் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ், மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டக்குன்னு இறங்கும், டக்குன்னு போவோம், டப்புன்னு இறங்கும். அது மாதிரி ஒரு ஃபீல். லெஃப்ட் சைடு போப்பா. இங்கே பாருங்கள், டப்புன்னு இங்கே ஒரு வழி போகிறது தெரியுதுங்களா. நல்ல பைக் எடுத்துருவாங்க, அது நல்லாயிருக்கும். இப்போ சொன்னல மலைக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள், சுற்றி மலை தான். நாங்களே பார்த்தீங்கன்னா 160cc பைக் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். கிட்டத்தட்ட வந்துட்டுங்க. என்னங்க இன்னும் போனே இருக்குது, எவ்வளோ தொலை தான் இருக்குது தெரியலையா. உள்ள என்ன இருக்குதுங்களா, பைக்கில் போகிறதுக்கு ஒரு அட்வான்ஸாக தான் இருக்குதுங்க. காட்டுனாவும் மலை, இந்த தொழில்ல மலை காடு சந்து அப்படி சொல்லிட்டு அது மாதிரி ஒரு சந்தாக ஒரு பிளேஸஸ் இது. வாரம் உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கு. கொஞ்சம் தொலைவு நீங்கள் வந்ததுக்கப்புறம் ரோடு வந்து நல்லா ஆகிடும். ரோடு இது மாதிரி மண் ரோடு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுடைய கிட்ட வந்துட்டோம். சரிங்களா, போயின்னு இருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இருக்குது கடந்து போகிறதுக்கு. காட்டுலேருந்து தண்ணி வரும் பார்த்தீங்கன்னா, சேம் அதே தாங்க இது. லெஃப்ட்டில் போ ரைட்டில் போகிறேன். ரைட்டில் வாங்க. ஆனிப்பா டிஸ்ட்ரிக்ட் தான் இது. உள்ளே வந்துட்டுங்க. ஐயோ ஏகப்பட்ட வண்டி இருக்குதுங்க. இங்கே எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கள் தலைவன் தான் இருக்காருங்க. இது ப்ரோ ஸ்டாப் பாய். அப்புறம் பார்த்தீங்கன்னா குளிச்சு லிங்கேஸ்வரர் அந்த கோயிலுக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் அந்த கோயிலுடைய ஃபுல் ஒரு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் இருக்கார் விநாயகர். ஸோ இதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ உள்ளே வந்து நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த லிங்கம் சொல்லிட்டு அதை பற்றி உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேராக உள்ள சரிங்களா. ஸோ இந்த வழியெல்லாம் நீங்கள் எப்படியே போனீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயில் தான். லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போனால் உக்காத்துக்கோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தாலே போட்டு வச்சுருக்காங்க. சரிங்களா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க. லெஃப்ட் சைடு வந்து ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம வந்திருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சிவலிங்கம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஒரு ராசிக்கும் ஒரு லிங்கமோ அந்த ஒரு ராசியுடைய லிங்கத்துக்கு நீங்கள் பூஜை பண்ணால் வழிபாடு பண்ணால் உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு சொல்கிறாங்க. அது மாதிரி சில விஷயங்களா. என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா யமலிங்கம், நம்ம யம தர்மருக்கு பார்த்திங்களா அதுக்காக ஒரு லிங்கமாக அது மாதிரி அந்த பேர் கொண்ட ஒரு லிங்கம் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சரி எப்படி சொல்லணும்னா சென்டராக வந்து பார்த்திங்கன்னா சிவன் சரிங்களா.
அதை சுற்றி இவ்வளோ லிங்கம் இருக்குது. இதுதாங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ், மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அதை பார்த்து உங்களுக்கு தெரியும் பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து நான் கிட்டவே காட்ட சரிங்களா. நம்மளும் யார் போனாலும் உங்களுக்கு என்ன வேணும்னு நினச்சிட்டு பூஜை பண்ணிங்கன்னா நடக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க பைக்கில். சரியா, சரி, ஓகே. அதுக்கப்புறம் அது மாதிரி அந்த எல்லா அந்த லிங்கத்தை சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான இதுவுமே இருந்துச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து போனீங்கன்னா இந்த வழியில் தான் சரிங்களா. ஸோ 4 திசையில் 4 லிங்கமோ, 4 திசைக்காக 4 திசை லிங்கமோ அந்த இருக்குது பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ராசி, அந்தந்த ராசிக்கு அந்தந்த லிங்கமோ அப்படின்னு இருக்குது சரிங்களா. இதை பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் ஹேண்ட் ரைட் இருந்துச்சுன்னா அது ஒரு லிங்கம் சரியா. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன லிங்கம் இருக்குதுன்னு உங்களுக்கு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசி இருக்காருங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய லிங்கம் எதுவும் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி தான் சரிங்களா. யாராவது கும்பராசி இருக்கோ அவங்கள கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அது மாதிரி அவங்க ஒரு ராசிக்கு ஒரு மாதிரி பலன் இருக்குன்னு சொல்லுவாங்களா. ஒரு ராசிக்கு இந்த மாதிரி டைம் சரியில்லை, அந்த மாதிரி டைம் நிறைய நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ அது மாதிரி ஒரு விஷயம் தான் இது. வந்து என்ன ராசின்னு நான் பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி உங்கள் லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்னதானம் போடுறது எல்லாமே இந்த போர்டில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மீன ராசி யாராவது இருக்கீங்களோ ஸோ அவங்களும் அதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ராசி அங்கே இருக்குது சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லிங்கம் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு இது லிங்கம். அதுக்கப்புறம் நம்ம நேராக இருக்குது அந்த லிங்கம் போய் பார்க்கலாம் அவங்க என்ன ராசி லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே போகிற வழியில் பார்த்திங்கன்னா அம்மன் இருக்காங்க, அது முருகர் இருக்கார் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த முருகர் வந்து பார்த்திங்கன்னா வழிபட்டுட்டு அப்புறமா அம்மாங்க போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மேஷ ராசியுடைய லிங்கம் சரிங்களா. அவங்களுடைய லிங்கம் வந்து பார்த்திங்கன்னா இது தான். அதனுடைய 4 திசைக்கும் அந்த மாதிரி அந்த 4 லிங்கம் இருக்குது. அது ஒரு சிலத்துக்கு லிங்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த திசைக்கு இருக்குது. அதை பற்றி நம்ம முருகர் சரிங்களா, அவருடைய வேலு, அவருடைய வாகனம், அவருடைய சிலை பயங்கரமாக இருக்குது. பிளாக் அண்டில் சிலை எப்போயும் பார்த்திங்கன்னா சிலை வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கில் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது சரிங்களா. இப்போ லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்கடேஷ் பெருமாள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. வெங்கடேஷ் பெருமாள் அவர் இருக்கார் சரிங்களா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா லிங்கம் ஏதாவது ரிஷிப் ஆசிரியர் அவங்களுடைய லிங்கம் சரிங்களா. ஓகே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசிக்கு ஒரு லிங்கம் இருக்குது சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அது வந்து அங்கங்கே இருக்குங்க. ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா ஒரு லிங்கம் இருக்குது, அதுதான் அந்த லிங்கம். அந்த லிங்கம் கரெக்டாக லிங்கத்துக்கு இப்போ பூஜை நடந்துருக்கு. அதாவது சிவலிங்கத்துக்கு பூஜை நடத்தின்னு இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கிட்ட போக முடியல. இப்போது ஃபைனலாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்ல பார்த்திங்கன்னா ஒரு ராசிக்கு ஒரு லிங்கம் இருக்குது சொல்லிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 எத்தனை ராசி 12 ராசி. 12 ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா 4 3 இருக்கா 4 திசை மொத்தமே 4 திசைன்னா இப்போது ஒரு திசையில் 3 ராசி இருக்குங்க. ஸோ எந்த திசையில் எந்த ராசி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போட்டு பண்ணி வச்சுருக்காங்க. அது இன்னும் டெவலப் பண்ணுவாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாயு லிங்கம். ஸோ எப்படின்னா 4 திசையில் 4 லிங்கம் போட்டிருக்காங்க. இந்த இது கேக்குமே இருக்குது திசை 4 திசையில் 4 வாயு லிங்கம் போட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசிக்கும் ஒரு லிங்கம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக ஒரு லிங்கம் இருக்குது சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் இருக்காங்க, அங்கே வந்து பார்த்திங்கன்னா முருகர் இருக்கார், அங்கே ஒரு சாமி இருக்குது. நம்ம என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அப்படின்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது சிவன் அவங்களுக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா பார்வதி அம்மா இருக்காங்க. சரி வாங்க நம்ம ஃபஸ்ட்டு அவங்கள போய் இப்போ பார்க்கலாம் சரிங்களா. ஏன்னா அவங்களுக்கு டைரெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அவங்க இருக்காங்க சரிங்களா. ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஸ்ட்ரெயிட்டாக அந்த சாமி இருப்பாங்க. சிவன் இருக்காருன்னா அவருக்கு டைரெக்டாக அவங்க இருக்காங்க சரிங்களா. இது அவங்கள பார்வதி அம்மா. உங்களை வேண்டிங்க உங்களுக்கு ஏதாச்சும் நல்லது நடக்கும். கண்டிப்பாக எல்லாம் நல்லது தான் நடக்கும். கடவுளை நம்பி இருக்குங்களா கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருப்பார் சிவன் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வர வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தெரிவார் பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக சிவன் அப்படி அந்த லிங்கமும் பார்வதி அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஒரே டைரெக்ஷனில் இருக்காங்க சரிங்களா. மிதுன ராசி மாதிரி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிதுன ராசி சரிங்களா. மிதுன ராசிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாகம்மா ஓகேங்களா. ஸோ சாமி இருக்காங்க பார்த்திங்கன்னா, அவங்களுடைய ஒரு புத்து இருக்குது. ஸோ அதை தாண்டி நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. அம்மன்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா சைட்லையுமே 4 சைட்லையுமே பார்க்குற மாதிரி அம்மன் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஸோ அது மாதிரி ஒரு சில வந்து அதனுடைய லிங்கமும் வச்சுருக்காங்க. இதுன்னு பார்த்திங்கன்னா 4 திசையிலே வச்சுருப்பாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் அதை தாண்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த திசையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பார்க்கறதுக்கு அப்படி ஒரு காட்டுக்குள்ளே ஒரு மலை சென்டராக இந்த கோயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே க்ளீனாக தெரியும் சரிங்களா. சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ராசி லிங்கமாக எல்லாமே பார்க்கலாம் சரிங்களா. டேரெக்டாக உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ப்ளே பண்ணுறோமோ அந்த ப்ளேலிஸ்ட்டோ
அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் லிங்க், அப்புறம் ஃபேஸ்புக் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அந்தந்த லிங்கமும் எந்தெந்த லிங்கம் எங்கெங்கே இருக்குமோ, ஃபஸ்ட்டு எது, செகண்ட் எது, தேர்டு எது, ஃபோர்த்து எது, ஃபிஃப்த்து, அது மாதிரி இருக்குது. அது மாதிரி ஒரு லிங்கமும் இது பார்த்திங்கன்னா சிம்ம ராசியோட லிங்கம். ஸோ ஒரு ராசியோட அவங்க ராசி வந்து பார்த்திங்கன்னா தமிழில் போட்டிருக்காங்க, இங்கிலீஷில் போட்டிருக்காங்க. ப்ளஸ் அவங்க ராசியுடைய அந்த அவங்களுடைய பிக்சர் கூட அவங்க ராசிக்கு என்ன ஒரு ஃபோட்டோ இருக்கோ அதை கூட வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ இது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இன்னும் ஃபியூச்சரில் கண்டிப்பாக இது டெவலப் ஆகிடும். நம்ம ராணிப்பேட்டில் இவ்வளோ பெருசாக இருக்குன்றது கன்னி ராசி. சரிங்களா? அது வந்து கன்னி ராசியுடைய லிங்கம், துலாம் ராசியுடைய லிங்கம், கன்னி ராசி துலாம் ராசி பக்கத்து பகுதியில் அதை வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சரி குட்டி குட்டி லிங்கம்லாம் இருக்குது. ஸோ ஒரு குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அது நாமம் போடுறாங்க, பட்டை போடுறாங்க சிவலிங்கத்துக்கு. அது மாதிரி ஃபுல்லாகவே லிங்கம் இந்த பக்கம் நிறைய இருக்குங்க. சரியா? அதுக்கப்புறம் இந்த திசையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த திசை லிங்கம் இருக்குது. ஓகே, தெற்கு திசை கிழக்கு திசை அது மாதிரி ஒரு லிங்கம் இருக்குது. கடக ராசி லிங்கம் இருக்குங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராசி லிங்கம், அந்த லிங்கம் ஸ்கார்பியன் தேல் இருக்குது. ஸோ சிம்பிள். சரி, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே முடிச்சுட்டு நம்ம உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கத்துக்கான போயிடலாம். சரிங்களா? மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் லிங்கம் இருக்குது. சரிங்களா? தனுசு ராசி லிங்கம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ. சரிங்களா? இப்போது அந்த பெரிய சிவலிங்கத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நந்தி இருக்காங்க. 4 பக்கமும் நந்தி இருக்காங்க. அந்த சிங்கத்துக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா 4 திசை லிங்கம், அப்புறம் ராசி லிங்கம், அப்புறம் சிவன் அவங்களுடைய அது முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா 4 அந்த நந்தி இருக்காங்க. இதுதான் நம்மளோட யூடியூப் சேனல், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நந்தி இருக்காரு. அதுக்கப்புறம் தான் சிவலிங்கம் சென்டராக இருக்கார். உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலாக அவங்க பூஜை பண்ணிட்டு இருந்தாங்களா, நம்ம டிஸ்டர்ப் பண்ணலாம் சொல்லிட்டு தூரத்துலேருந்து மட்டும் வீடியோ ஷாட் எடுப்போம். உங்களுக்கே தெரியும் பாருங்கள், எல்லா சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நந்தி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு நந்தி இருக்குங்களா, இப்போ பின்னாடி ஒரு நந்தி பார்த்தீங்களா. ஸோ இதுக்கப்புறம் அங்கே ஒரு நந்தி இருக்குங்களா, அங்கே ஒரு நந்தி இருக்குது, சுற்றி நந்தி இருக்குங்க. சரியா? ஸோ இதோடக்கு ஸ்பெஷலாக இருக்குது கோயில் வந்து. கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஃப்ரீயாக தான் இருக்குது எப்போவுமே. ஓகேங்களா? நாங்கள் வரப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் எங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், சிங்கலிங்கமும் பார்வதியம்மாவும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரே டைரெக்ஷன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் ராசிக்கு அந்த லிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே போயிட்டு ஜஸ்ட் ஒரு கருப்பு ஏற்றி ஒரு பூஜை பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்னு அவங்க வந்து சொன்னாங்க. சரிங்களா? நம்ம இந்த வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி. நானும் பார்த்திங்கன்னா ஒரு வழக்கிக்கு ஒரு பூஜை ஏற்றிட்டு வந்தேன். இங்கே போகிற வழியில் பார்த்திங்கன்னா செடியெலாம் காட்டுக்கு வளர்த்துட்டு இந்த பயன் சைடில் வச்சுருக்காங்க. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மரத்தடியில் பார்த்திங்கன்னா வந்து போனாங்கன்னா ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக உட்காரத்துக்கு அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. சரிங்களா? உட்காந்துருக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கோயிலுக்கு போகிற ஒரு ஃபீல் ஆகும்னு சொல்லிட்டு தர மனதாக இருக்குது ஒன்றுமே பார்த்திங்கன்னா. அதே மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே பாத்ரூம் இருக்குது. ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்ஸுக்கும் செப்பரேட்டாக பாத்ரூம் இருக்குது. சரிங்களா? கண்டிப்பாக பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பார்க்கிங்லாம் வந்து இருக்குங்கன்னா ப்ரோ, பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா, ஸோ அதுதான் என்ட்ரன்ஸு. சரியா? ஸோ இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கிங் இருக்கும். சரியா? இங்கே பைக் பார்க்கிங் இந்த பக்கம் பண்ணிக்கலாம், கார் பார்க்கிங் வாங்கிக்கலாம். பார்க்கிங் வசதியில் எல்லாமே இருக்குது. சரியா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டு வசதி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே கிடையாது. நீங்கள் வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்தே ஃபுட்டு எடுத்து வந்தது பெஸ்ட்டு. சரிங்களா? இங்கே ஃபுட்டு ஹோட்டல்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் இங்கேருந்து கொஞ்சம் பேக்கில் கொஞ்சம் வந்த வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே போனால் தான் ஹோட்டல்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் அங்கே தான் சாப்பிட்டு வரணும். மேக்ஸிமம் ஃபுட்டு கொண்டு வந்துருங்க, அது பெஸ்ட்டாக இருக்குது. தண்ணி வசதி எல்லாமே இருக்குது. ஸோ ஃபுட்டு கொண்டு வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு எல்லாமே நேச்சுரலாக இருக்குது, உட்காந்து சாப்பிட்லாம். சரிங்களா? அப்புறம் ரூம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்போதைக்கு எந்த ரூம்ஸில் கட்டிருக்காங்க, ஃபியூச்சரில் டெவலப் ஆன ரூம்ஸில் எல்லாமே இருக்கும். சரியா? ஸோ ஒரு பாப்புலரான ஒரு இடம் தான். இப்போ நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து யாரெல்லாம் வரலாம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வரலாம். சரிங்களா? எல்லோரும் வரதுக்கான அனுமதியுமே இருக்குது. கிட்ஸு எல்லாருமே வரலாம். சரிங்களா? எப்படி வந்து நீங்கள் எதில் வரலாம் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில், காரில் ரெண்டுத்தையும் வசதி இருக்குது. பட்டு ஓட்ட தெரிஞ்சவங்க நல்லா ஓட்டுறவங்க அவங்க. ஏன்னா ஃபாரஸ்ட் ரோடில் வந்து போகிற மாதிரி இருக்காது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோடு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது, வரல தண்ணியில் இருக்குது, அதை பார்த்து உசாராவாங்க. சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏறப்போ கொஞ்சம் பார்த்து ஏறுங்க, இறங்குறப்போ கொஞ்சம் உசாராக ஏறுங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு வந்துட்டோம். உசாராக போய்ட்டு உசாராக வாங்க. சேஃப்டி ரொம்ப முக்கியம் வண்டியில் போகிறவங்களுக்கு. ஏன்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டர்ன் ஆகுது. உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்கள் மலை இருக்குது, மலை காட்டுறா அப்படி மலை இருக்குது பாருங்கள். அந்த மலைலாம் தாண்டி சென்டராக உள்ள ஒரு காட்டுக்குள்ளே இருக்குதுங்க. ஓரளவுக்கான சின்ன இது தான். இந்த பக்கம் ஒரு வழி, அந்த பக்கம் ஒரு வழி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்போயும் வந்து ஆஃப் ரோடு மட்டும் தான் சூஸ் பண்ணுவாங்க. அது வந்து டேப்பராக இருக்குது. உண்மையாக சொல்கிறேன், பார்த்து உசாராக சேஃப்டியாக வாங்க. ஓகே ப்ரோ.